தம்பி சாய்பாபா கோயில் போமா? ஆமாம். வியாழக்கிழமைல அதனால கிளம்புவோம். ஓகேவா? சரிம்மா. சம்மர் லீவில் வீட்டில் தானே குழந்தைங்க சும்மா தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே சாய்பாபா கோயில் இருக்கிறதுனால வாரம் வாரம் கிளம்பி போயிடுவோம் அந்த லீவில். சரி எல்லாம் கிளம்பி முடிச்சுட்டு அப்படியே விளக்கேற்றிட்டு கிளம்புவோம். பஜனை பாடிக்கிட்டே தான் இருந்தாங்க காலையில் 10 மணிலேருந்து. சரி போவோம் அப்படின்ட்டு 12:30க்கு தான் கிளம்புனோம். பார்த்தா அவ்வளோ ஒரு கூட்டம். பஜனை வந்து நாங்கள் போய் ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடுச்சு. மக்கள் க்யூ நின்று கிளம்புனாங்க. அப்படியே லைன் ரொம்ப நீளமாக இருந்தது. இன்றைக்கி சாய்பாபா கோயிலோட 11ஆம் வருஷம் ஓப்பனுன்றதுனால இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலு. மக்கள் அவ்வளோ ஒரு மக்கள் வந்திருந்தாங்க. சாப்பாடும் பார்த்திங்களான்னா கல்யாண சாப்பாடு கூட அந்தளவு இருந்திருக்காது. அப்படி ஒரு சாப்பாடு போட்டாங்க இந்த டைமு. ஆனால் சாப்பாட்டுக்காக க்யூவில் நின்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் சாப்பாடு நமக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீமும் உண்டு. அந்த ஐஸ்கிரீமுக்காக குழந்தைங்க க்யூ நின்று ரொம்ப நேரம் கழித்து தான் ஐஸ்கிரீமே கிடச்சிது. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம்ப்பா.